Thank you. Jai Gurudev. Welcome all. நம்ம prayer பண்ணலாம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாண்டூக்கிய உபநிஷத்து ஆரம்பிச்சோம். முதல்ல வேதங்கள்ல என்னெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. hope you remember. We will just revise. இப்போ நம்ம முதல் 2 ஸ்லோகம் பார்த்தோம். ஒரு சாந்தி ஸ்லோகம் பார்த்து மந்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்லோகம் பார்த்தோம். அந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொன்னது, முதல் மந்திரம் என்ன சொன்னது, மந்திரம் ஸ்லோகம் எல்லாம் ஜஸ்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். ஓகேயா? முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இருக்கிறதே எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒண்ணுக்கு ஓங்காரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஓமிதம் ஏத்த அக்ஷரம் சர்வம், இருப்பது எல்லாமே ஓம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அத பத்தி எல்லாமே ஓம் தான், ஓங்காரம் தான் சொன்னோம் இல்லையா? அத பத்தி தான் இந்த உபநிஷத்துல நம்ம ஒரு வியாக்கியானம் பண்ண போறோம். அத பத்தி விரிவா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அத பத்தி தான் நம்ம இங்க விளக்கமாக பார்க்க போறோம். அது என்னது? இருப்பது, கடந்தது, இன்னும் வரப்போவது எல்லாமே ஓங்காரம் தான். இந்த 3 காலத்தையுமே தவிர அதுக்கு அதீதமான ஏதோனா இருந்தா அதுவும் ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல் மந்திரம் அப்படி சொல்லிச்சு. 2வது மந்திரம் என்ன சொல்லிச்சுன்னா, அதையே ஆன்மான்னு சொல்லிடுச்சு. முதல்ல ஓங்காரம் சொல்லிச்சு, அப்புறமா சர்வகம் ஏதத் பிரம்மஹ. இங்க பிரம்மன்னு ஒரு புதிய வேர்டு நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறது. அதை தவிர மகா வாக்கியமான அயமாத்மா பிரம்மா அப்படின்ற 2வது வாக்கியத்துல சொல்லிடுச்சு. ச அயம் ஆத்மா சதுஷ்பாத. அந்த மாதிரி அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பண்ண போறோமே, உன்னை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி, அந்த விஷயத்தை ஓங்காரம்னு சொன்னோம். அதே விஷய அந்த விஷயத்தை பத்தி ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எங்க, ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை ஆன்மா அப்படின்னு ரெஃபர் பண்ணோம். அத பிரம்மம் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஓங்காரம், ஆத்மா, பிரம்மம் எல்லாமே சொன்னமே ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறோம் இல்லையா? அந்த விஷயம் 4 பாகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கு. இப்ப 3வது ஸ்லோகத்தை நேரா போறதுக்கு முன்னால நம்ம என்னென்ன விஷயம் இது 3வது ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் மட்டும் இந்த சதுர்பாத 4 பரிமாணம் சொன்னோம் இல்லையா? அந்த 4 பரிமாணத்தை விரிவா நம்ம பார்க்க போறோம். அது எப்படி ஒரு மேஸ்க்குள்ள இருந்தானா எது வழியும் ஒண்ணும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி மொத்தமும் ஓஹோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மொத்த கருத்து இது என்ன சொல்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம டீட்டெயில்டா பார்த்தானா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இப்ப இந்த சதுர்பாத 4 பரிமாணம் அப்படின்னு சொன்னோம். எது 4 பரிமாணமா இருக்கு? அதுக்கு முன்னால நம்ம என்ன சொன்னோம்? எல்லாத்தையும் ஒன்று என்று இருப்பது ஒண்ணுதான். இந்த முப்பொருளும் ஒன்றாக ஆக போறது. அப்பனா 3 விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம் இல்லையா? என்னது என்ன? நான், என்னுடைய உலகம்,
என்னை இந்த உலகத்தில் படைத்து எனக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஏதுவானதை செய்து தரக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம். சோ 3 நானு, என்னுடைய உலகம், அப்புறமா ஈஸ்வர தத்துவம். இந்த 3ஐயும் நம்ம ஒண்ணுதான், உலகம்தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் நானு, நான் தான் உலகம். இந்த நானு, உலகம், ஈஸ்வர தத்துவம் எல்லாமே ஒண்ணும் கிடையாது, ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் இத பத்திய ஒரு வியாக்கியானம் தான் இங்க நடக்க போறது. புரியுதுங்களா? இப்போ இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு பிரகிருதி, படைக்கப்பட்டது. யாரால் படைக்கப்பட்டது? ஈஸ்வர தத்துவம், அந்த பிரம்மம் படைத்தது. பிரம்மம் எதுலேருந்து படைத்தது? பிரம்மம்னா என்ன? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, குணங்கள் அற்றது. ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஞானமே உருவானது பிரம்மம், பிரம்மம்னாலே ஞானம்தான் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல விரிவா பார்த்தோம் இல்லையா? சோ இதையெல்லாம் சேர்த்து அப்ப அந்த ஞானம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஒரு பிரகிருத்தியை உண்டு பண்ணுது. அந்த பிரகிருத்தியை எங்க இருந்து உண்டு பண்ணுது? இந்த பிரம்மம் என்பது சூன்யமும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா, சூன்யத்திலிருந்து எதனா படைக்க முடியுமா? முந்தி காலத்துல ஒரு சவுண்ட் ஆஃப் மியூசிக்ல ஒரு பாட்டு, ஒரு நத்திங் கம்ஸ் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு, எதுவுமே இல்லாததுல இருந்து எதையுமே நம்ம உருவாக்க முடியாது. அப்ப பிரம்மா எல்லா மெட்டீரியல் வச்சுன்னு உட்கார்ந்து இருக்காரா அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம். பிரகிருதி உபகரணால எல்லாமே சொல்லியிருக்கா. அவர் தன்னுடைய சங்கல்பத்தால இந்த பிரகிருத்தியை படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் படைத்த இந்த உலகம் யாருக்காக? இந்த படைக்கப்பட்ட ஜீவர்களுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்துல என்னென்ன தேவையோ, நான் ஒரு ஜீவனை வேற வச்சுட்டேன் இல்லையா? மனுஷன் மட்டும் இல்ல, ஒரு புழு, பூச்சி, புல்லு, பூண்டு அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள்ல அவர் படைச்சிருக்கார். இதுக்கெல்லாம் வாழக்கூடியதற்கான ஒரு வசதியையும் அவர் செஞ்சு வச்சிருக்கார். இப்ப நான் நடக்கிறேன்னா அது கிராவிடேஷனல் புல் இல்ல அப்படின்னா நான் நடக்க முடியுமா? பறந்துன்னு தான் இருக்கணும் இல்லையா? சோ நான் இந்த உலகத்தில், நான் இந்த ஜீவ தொகுதி மொத்தமும் வாழ்வதற்கான ஒரு ஏதுவான ஒரு சரௌண்டிங்ஸ செஞ்சு வச்சிருக்க யாரு? அவர் ஈஸ்வர். சோ இது உலகம். இந்த உலகம் என்பது என்ன? ஒரு பெரிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை விட்டுடுப்பா, மொத்தமும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்னோட உலகம்தான். என்னோட உலகம் அப்படின்றது என்ன எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தை இப்போ ஒரு பக்கமா வைக்கலாம், அப்புறமா இந்த உலகத்தை சேர்த்துக்கலாம், சரியா? இப்போ நானு என்ற இந்த என்டிட்டி, அப்புறமா ஈஸ்வர தத்துவம். இந்த ஈஸ்வர தத்துவத்தோட நான் என்னை எப்படி இணைச்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு நான் என்பதற்கு ஒரு டெபினிஷன் வேணும் இல்ல? ஒரு மனிதன் என்பவன் யார், மனிதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வியாக்கியானம் பண்ணலாம். இந்த உபநிஷத்துல மனிதனுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு டெபினிஷன் he is a conscious entity. அவன் சித்த சைத்தன்யமாக இருப்பவன். அப்ப அந்த பிரம்மம் என்ன? பிரம்மமும் ஒரு மகா சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்திலிருந்து வந்த ஒரு பகுதி தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர் தொகுதிகள். இந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாமே அவனுடைய ஒரு கிரியேஷன் தான் இல்லையா? சோ இப்போ எனக்கு நானுன்னா என்ன? I am a conscious entity. எனக்கு சித்தம், சைத்தன்யமான ஒரு மனிதன், ஒரு சைத்தன்யமே உருவானவன். இந்த ஈஸ்வர தத்துவமும் ஒரு பெரிய சைத்தன்யம், சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் இந்த சதுஷ்பாத்தான் வேற சொல்லிட்டேன், நீ 4 பரிமாணத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய நான் எப்படி இருக்கேன்? நான் எந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கேன்? இப்ப எல்லாரும் 9 மணிக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம். எப்படி உட்கார்ந்துருக்கோம்? நம்ம ஏதோ சொல்ல போறாங்க, கேட்க போறோம் அப்படின்னு இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலமாக இதை கிரகிக்க கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம்.
அப்போ நம்ம எல்லாம் இப்போ விழிப்பு நிலையில இருக்கோம். அந்த இத வச்சுக்கோங்க. விழிப்பு நிலையில இருக்கும். விழிப்பு நிலைன்னா அவஸ்தா திரயம், ஷரீர திரயம் அப்படின்னு சொல்லி நான் மேல கொடுத்திருக்கேன். அவஸ்தா அப்படின்னா அனுபவம். எந்த மாதிரி அனுபவம்? நான் எதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம் இல்ல, முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ நம்ம விழிப்பு நிலை என்னக்கூடிய ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கோம். இதுக்கு வந்து ஜாகிரத் அவஸ்தா, ஜாகிரதையா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி வேக்கிங் ஸ்டேட், இங்கிலீஷ்ல சொன்னா வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை. இத வந்து ஜாகிரத அவஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஜாகிரத அவஸ்தாவை நான் எங்க உணர்றேன் அப்படின்னா, நான் என்பது இந்த மனிதன் வந்து லேயரா இருக்கான் இல்லையா? அன்னமய கோஷம், அப்புறமா வந்து மனோமய கோஷம், அதுக்கப்புறமா விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், நிறைய ஷீட்ஸ் இருக்கு. when my consciousness, நான் என்னுடைய அவேர்னஸ மனசு, புத்தி, நான் என்ற அந்த இடத்திலிருந்து நான் மனசாலையும் உணர்றேன், புத்தியாலையும் நான் வந்து கிரகிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த பிசிக்கல் பாடியா உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய கான்சியஸ்னஸ் கடைசி மட்டும் அன்னமய கோஷம் மட்டும் கான்சியஸ்னஸா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது எப்போ? நான் ஜாகிரத அவஸ்தையில இருக்கும்போது, நான் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது என்னுடைய நான் எல்லா லேயர்ஸ்லயும் அவேக்கண்டா இருக்கேன். புரியுதுங்களா? இது ஒரு நிலை. அடுத்தது சரி இப்ப எல்லாம் முடிஞ்சுட்டு நான் தூங்க போறேன். அப்புறமா வந்து நமக்கு தூங்கணும், படுத்தோன்னா கனவு நிலை. அடுத்த இரண்டாவது பரிமாணம் வந்து கனவு நிலை. இந்த இரண்டாவது பரிமாணம் வந்து ஸ்வப்ன அவஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீம் ஸ்டேட். படுத்தா எல்லாருக்குமே கனவு கண்ட ஒரு அனுபவம் இருக்கு. எல்லாருமே கனவை வந்து நம்ம அனுபவித்து இருக்கோம். இந்த கனவு நிலையை நம்ம எதால உணர்றோம்? இந்த ஸ்தூல சரீரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அன்னமய கோஷத்துல இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். நம்ம கான்சியஸ்னஸ் கடைசி மட்டும் போயிருந்தது இல்லையா? அந்த அன்னமய கோஷம் மட்டும் வியாபிச்சு இருந்தது இல்லையா? அத வந்து நான் தூங்கும் போது அத நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். எவ்வளவு தூரத்துக்கு வித்ட்ரா பண்ணிட்டேன்? இந்த கிராஸ் பாடியில இருந்து, ஸ்தூல சரீரத்திலிருந்து வித்ட்ரா பண்ணி சட்டில் பாடிக்கு போயிட்டேன். சூக்ஷ்ம சரீரத்துக்கு நான் இப்ப போயிட்டேன். சூக்ஷ்ம சரீரத்துல எது ஆப்சண்ட்? இந்த பிசிக்கல் பாடி ஆப்சண்ட். அங்க நான் எங்கேயோ ஓடுறேன், ஏதோ வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போறேன், நான் அங்கே இருந்து லண்டனுக்கு போறேன், என் பொண்ணை பாக்குறேன், இல்லாததெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உடலால் அங்கேயும் நான் வந்து சாப்பிடுறேன், அங்கேயும் வந்து எனக்கு ருசி தெரியறது, அங்கேயும் நான் ஏதோ ஒரு பாட்டு கேட்கிறேன். அப்போ இந்த கண்ணு, இந்த காது, இந்த புலன்கள் எல்லாமே வேலைக்கு ஆகல. இதெல்லாம் வேலையே செய்யல. இதுதான் பிசிக்கல் பாடி தூங்கிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து வேலை செய்யல. நான் இங்க இருந்து லண்டனுக்கு போறேன், ஏரோப்ளேன்ல ஏறுறேன், என்னோட கால்கள் எனக்கு உதவல. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்திற்கும் இந்த அவயவங்கள், இந்த இந்திரியங்கள் இருக்கு. அந்த கனவை வந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலமாக நான் உணர்ந்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சோ இந்த வேக்கிங் ஸ்டேட்ல ஸ்தூல சரீரம். இப்ப இந்த ட்ரீம் ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா, மனசால நான் கனவு காண்றேன். சோ அங்க வந்து அன்னமய கோஷாவில இருந்து வித்ட்ரா ஆகி நான் மனோமய கோஷால இருக்கேன். சரி, இந்த விஞ்ஞானம் புத்தி வேலை செய்யறதானா? செய்யுமே. இது புலி தரத்தும் போது எனக்கு பயமா இருக்கு, ஒரு நல்ல விஷயம் கேட்கும்போது. so the opposites duality does exist in the dream state also. அப்ப அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் என்று சொல்லக்கூடிய ஒண்ணு வந்து அவேக்கண்டா இருக்கு அங்க. அது தூங்கல, அது முழிச்சுட்டு இருக்கு. அதனால அப்ப நம்ம புத்தியும் அங்க வந்து செயல்பட்டு இருக்கு. புரியுதுங்களா? உடம்பு செயல்படல, என் இந்திரியங்கள் எந்த வேலையும் செய்யல,
ஆனா இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கனவு உலகத்துல நடக்குது. அந்த கனவு உலகத்துல அதையெல்லாம் செய்யக்கூடியதாக இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. அது ஒரு உலகத்தையே படைக்குது இல்லையா? கனவு உலகத்தை படைக்குது. அது இரண்டாவது நிலை. ஓகேயா? இப்போ அப்புறமா நல்லா தூங்கிட்ட, கனவெல்லாம் போயிட்டு அப்புறம் நான் ஆழ்ந்த நிலை தூக்கத்துல இருக்கேன். ஆழ்ந்த நிலையில நான் இருக்கும்போது மனசும் வித்ட்ரா ஆயிடுச்சு. உடல்ல இருந்து கான்சியஸ்னஸ் வித்ட்ரா ஆயிடுச்சு. மனசும் அங்க உணர்வுகள் எல்லாம் ஒடுங்கிடுச்சு. சைலண்டா இருக்குது. எந்த நிலை? அது ஆழ்ந்த உறக்க நிலை, டீப் ஸ்லீப் ஸ்டேட். இதுக்கு சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சுஷுப்தி அவஸ்தால, இந்த ட்ரீம் ஸ்டேட்ல இந்த மனிதன் எந்த சரீரத்துல இருக்கான்? அவனோட ஸ்தூல சரீரம் தூங்கிடுச்சு, சூக்ஷ்ம சரீரமும் வித்ட்ரா ஆயிடுச்சு. காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், we are made up of impressions இருக்கு இல்லையா? அந்த காசல் பாடி, because of which we have taken this birth, அந்த காசல் பாடி மட்டும் இருக்கு. காசல் பாடியே இருக்கு. அங்க உணர்வுகள் இல்ல. நான் சாப்பிடுறேனா, கனவு காண்றேனா, சந்தோஷமா இருக்கேனா, துக்கப்பட்டு இருக்கேனா, அழறானா, சிரிக்கிறானா, ஒண்ணுமே கிடையாது. உணர்வுகள் அற்ற நிலை. இது நம்ம அன்னமய கோஷால இருந்து வித்ராக ஆகி மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷாவி எல்லாத்தையும் தாண்டி நான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷாவில இருக்கேன். புரியுதுங்களா? இப்போ அதுக்கும் அடுத்த நிலை நாலாவது நிலை. இந்த நாலாவது நிலைய நான்காவது பரிமாணத்தை இப்பத்திக்கு விட்டுடலாம். முதல் இந்த 3 பரிமாணத்தை நல்லா புரிஞ்சுட்டு 7வது ஸ்லோகம் மட்டும் நம்ம டீட்டெயில பார்த்த அப்புறமா இந்த 4வது பரிமாணத்துக்கு போகலாம். சரியா? இப்போ நான் இந்த 3 பரிமாணங்கள்ல இருக்கும்போது என்ன யார் பாத்துக்கிறாங்க? அந்த 3 பரிமாணங்களையும் என்னோட கூடவே இருக்கிறது அந்த ஈஸ்வர தத்துவம். நம்ம சொன்னோம் இல்லையா, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா எப்படி இருக்கு? ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கு. இந்த ஜீவாத்மா தான் இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, இந்த ஆழ்ந்த உறக்க நிலைன்னு மாறி மாறி போயிட்டு இருக்கு. பரமாத்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அந்த 2 பேர்டு கதை நம்ம சொன்னோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒண்ணு அப்படியே பரமாத்மா என்ன பார்த்துட்டே இருக்கு. என்ன, இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. எப்போ? நான் ஸ்தூல சரீரத்துல இருக்கும்போது எனக்காக அந்த ஒரு பிசிக்கல் வேர்ல்ட கிரியேட் பண்ணி அந்த பிசிக்கல் வேர்ல்டுல எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்புறமா நான் தூங்கும் போது, கனவு நிலையில இருக்கும்போது நான் எதோ உற்பத்தி செய்யறேன். அப்ப அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியாகவும் எனக்குள்ள இருக்கு. சரியா? எது? அந்த பரமாத்மா தத்துவம். நான் நல்லா டீப்பா தூங்கிட்ட அப்புறமா என்ன இந்த ஜீவாத்மா அந்த அந்தர்யாமி என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோட, ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பரமாத்மா நம்ம இந்த ஜீவனை தன்னோட மடியில வச்சுட்டு அப்படியே நல்லா தூங்க வைக்குமாகுமா. அதனால்தான் அது அந்த நிலை அவ்வளோ ஒரு சுகமா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம முழிச்சுட்ட அப்புறமா தான் நமக்கு ஐயோ இவ்வளவு நேரம் என்ன எங்க இருந்தேன்னா சூப்பரா தூங்கினேன் அப்படின்னு சொல்லும். சோ சூப்பரா இருந்ததுனாலதான் நான் சூப்பரா தூங்குனேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த 3 நிலைகள்ல நம்ம என்னத்த பார்த்தோம்? இப்போ நம்ம இந்த கான்சியஸ்னஸ், என்னுடைய இப்ப பேர் வச்சுக்கலாம், அப்பதான் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த எனக்கு இந்த மனிதனுக்கு ஜீவன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஈஸ்வர தத்துவுக்கு பரமன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஜீவன் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது அதோட பெயர் விஸ்வன். ஏன் அவன் விஸ்வன்னு பேர் வச்சுட்டு இருக்கோம் நம்ம? அவன் இந்த விஸ்வத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறதுனால அவனுக்கு விஸ்வன். இந்த விஸ்வனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஈஸ்வர தத்துவமும் இந்த பிரகிருத்தியை தன் உடலாக கொண்டு செயல்படுகிறது.
இந்த ஈஸ்வர தத்துவம் இந்த பிரகிருத்தியை தனக்கு உடலாக கொண்டு செயல்படும் போது அதற்கு விராடன்னு பேரு. அது வைஸ்வானரன்னு சொல்லுவோம். நம்ம பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனத்துல சொல்லுவோம்ல, உலகமெல்லாம் அவனுக்கு கண்ணு, அவனுக்கு ஏகப்பட்ட கை கால்கள் இருக்கு அப்படின்னு. அவன் அந்த ஏகப்பட்ட கை கால்களையும் கண்ணையும் எல்லாம் வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த ஏகப்பட்டவனாக படைக்கப்பட்ட இந்த ஜீவ தொகுதியை ஹீஸ் டேக்கிங் கேர். அவன் சொல்லுவான் இல்லையா, வைஸ்வானரன் தான் நான் சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணம் பண்றது அப்படின்னு பகவத்கீதையில கூட சொன்னோம் இல்லையா. எனக்குள்ள அக்னியாக இருந்து நான் இந்த ஸ்தூல சரீரத்துல நான் போட்ட இந்த பிசிக்கல் உணவை ஜீரணம் பண்ணி எனக்கு அதை எனர்ஜியா பண்றது இல்லைங்களா. சோ அப்ப இந்த ஸ்தூலமான உலகத்தை தன்னுடைய உடலாக கொண்டு இந்த ஸ்தூலமான ஒரு நிலை மட்டும் கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய இந்த ஜீவ தொகுதிகளை இந்த ஈஸ்வர தத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறது, டேக்கிங் கேர். இதுக்கு முதல் பரிமாணம். இந்த முதல் பரிமாணத்துல ஜீவனுக்கு விஸ்வன்னு பேரு. இந்த முதல் பரிமாணத்துல பரமனுக்கு விராடன் அல்லது வைஸ்வானரன்னு பேரு. புரியுதுங்களா இந்த ரெண்டு விஷயம்? சோ முதல்ல வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை. அந்த அவஸ்தைக்கு நம்ம ஜாகிரத் அவஸ்தான்னு சொல்லுவோம். அந்த அவஸ்தைய எதால உணர்றோம்? நாம இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலமாக அனுபவிக்கிறோம். இந்த ஜீவன் அப்போ அனுபவிப்பவனாக இருக்கிறான். எதை அனுபவிக்கிறான்? இந்த விஸ்வத்தை அனுபவிக்கிறான். அதனால அவன் பேரு விஸ்வன். இந்த விஸ்வனை அவன் இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கும்போது அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஸ்தூல உலகத்தை, ஒரு கிராஸ் வேர்ல்டு அல்ல கிரியேட் பண்ணி அதுல தேவையான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிற பார்ட் ஆஃப் த ஈஸ்வர தத்துவத்துக்கு விராடன் அல்லது வைஸ்வானரன்னு பேரு. புரியுதுங்களா? இப்ப முதல் பரிமாணம் விழிப்பு நிலை, ஜாகிரத அவஸ்தா, வேக்கிங் ஸ்டேட். இதுல நம்ம ஸ்தூல சரீரத்துல மட்டும் நம்ம கான்சியஸ், கடைசி மட்டும் வந்துடுது நம்மளோட கான்சியஸ்னஸ். கால்ல ஒரு முள்ளு குத்துனா கூட நமக்கு தெரியறது இல்லையா? அப்ப நம்ம தூங்கும் போது நம்ம கொசு கடிக்கிறது தெரியுதா? இல்ல இல்லையா? சோ இந்த ஸ்தூல சரீரத்துல மட்டும் நம்மளோட அவேக்கனிங் ஸ்டேட் இருக்கிறதுனால அதற்கு கிராஸ் பாடி இஸ் தட் விச் இஸ் என்ஜாயிங் திஸ். அதனால அவனுக்கு விஸ்வன்னு பேரு. இத பார்த்துட்டு இருக்கிறவன் வைஸ்வானரன். புரியுதுங்களா? இவன் அன்னமய கோஷத்துல இருக்கான். இப்ப இதையெல்லாம் நம்ம ஓங்காரத்தை அங்கேயே விட்டோமே, நீ ஓங்காரம் ஓங்காரம்னு சொல்லிட்டு இப்ப ஓங்காரத்தை எங்கேயோ தள்ளி விட்டியே அப்படின்னா இப்ப அந்த ஓங்காரத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு புரியாது. இந்த 4 நிலைகளிலும் அந்த ஓங்காரம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது நம்ம புரிஞ்சுட்ட அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப முதல் பரிமாணத்தை நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். இரண்டாவது பரிமாணம் கனவு நிலை, ஸ்வப்ன அவஸ்தா, ட்ரீம் ஸ்டேட். இது சூக்ஷ்ம சட்டில் பாடியில நம்ம அனுபவிக்கிறோம். இங்க கிராஸ் பாடியில இருந்து கான்சியஸ்னஸ் வித்ட்ரா ஆயிடுச்சு. இந்த மனோமய கோஷத்துல இருந்துதான் கனவுகள். அங்கதான் நிறைய இம்ப்ரெஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோமே, நான் எல்லாத்தையுமே அங்கதானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நானா ஒரு உலகத்தை கிரியேட் பண்றேன். இந்த நிலையில இந்த ஜீவனுக்கு என்ன பேருன்னா தைஜசன். தைஜசன் என்ன அவன் எல்லாத்தையும் பாக்குறான். அப்போ நான் கண்ணு மூடிட்டு இருக்கேன்ப்பா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். இருட்டா தானே இருக்கணும். அப்ப நான் அங்க வெளிச்சமா நான் உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேனே, அங்க ஒரு வெளிச்சமா இருக்கு. அப்போ இந்த மனோமய கோஷத்துல சட்டில் பாடியில இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் அ தேஜஸ். அதனாலதான் அவனுக்கு தைஜசன்னு பேரு. தேஜோமயமான ஒரு உலகத்தை அது படைச்சுக்குது. சோ ஹி பிகம்ஸ் எ கிரியேட்டர். அப்போ அந்த கிரியேட்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஜீவனை அந்த பரமாத்மா என்ன பண்றது? தானும் ஒரு கிரியேட்டிவ், இது இரண்ய கர்ப்பன். அந்த இரண்டாவது நிலைக்கு
பரமாத்மாவுக்கு இரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேரு. காஸ்மிக் எக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இரண்ய கர்ப்பன் வந்துதான் இந்த உலகத்துல படைக்கிறான். அவன் எப்படி வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டு, இந்த பிரபஞ்சத்தை படைச்சானோ அந்த சக்திய எனக்கு வந்து கான்சியஸ்னஸ்ல வச்சிருக்கான் இல்லையா. நம்ம தான் சொன்னோம் இல்ல, பிரம்மம் வந்து நானும் வந்து பிரம்மமும் வேறு இல்ல அப்படின்னா, அப்ப அந்த பிரம்மத்தோட குவாலிட்டி எல்லாம் எனக்கு இருக்கணும் இல்ல. நம்ம எப்படி ஒரு சர்க்கரையில ஒரு பதார்த்தம் செஞ்சா அந்த பதார்த்தம் இனிப்பா தானே இருக்கும். அப்ப அந்த பிரம்மம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டா. அப்போ நானும் அந்த ஞானத்துல நான் ஞானமயமான அனந்தமான அந்த பிரம்மன் தான். அப்போ அந்த படைக்கும் சக்தி எனக்கும் இருக்கிறதுனால தான் கனவுல நான் என்னென்னவோ எல்லாம் படைச்சுக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் முடியும். எனக்கு வீணை வாசிக்கவே தெரியாது, நான் பெரிய வீணை வித்வானா இருப்பேன் இல்லையா. நான் வந்து டான்ஸ் நல்லா ஆடும், எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம எப்போ கனவுல. ஏன்? அப்போ அந்த தேஜோமயமான அந்த கான்சியஸ்னஸ் கெட்ஸ் தட் கெப்பாசிட்டி. அவனுக்கு தைஜசன்னு பேரு. அவனோட அந்த பரமாத்மா எப்படி இருக்கு? இரண்ய கர்ப்பனா இருக்கு. புரியுதா? இது வந்து செகண்ட் ஸ்டேட், இரண்டாவது பரிமாணம். இந்த மூன்றாவது பரிமாணத்துல என்ன ஆச்சு? நான் எல்லாத்துல இருந்து வித்ட்ரா பண்ணி டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அப்ப என்ன இருக்கு? எனக்கு நான் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கு, அந்த பிரக்ஞை மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த ஜீவனுக்கு அந்த நிலையில பிராஜ்ஞன் பிராஜ்ஞன் அப்படின்னு பேரு அவனுக்கு. இந்த பிராஜ்ஞன் யாரு? அவன் பிரக்ஞையோடு இருக்கிறவன். அந்த பிரக்ஞையோட இருக்கிறவன் எங்க இருப்பான்? இப்போ அந்த உள்ள போயிட்டு ஒடுங்கிட்டு, என்னது அன்னமய கோஷால இருந்து வித்ராயாச்சு, மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷா போயிட்டு நான் அந்த ஆனந்தமய கோஷாக்குள்ள போயிட்டேன். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அங்குச மாத்திரத்துல இருக்கக்கூடிய அங்கதான் அந்த இறை தத்துவம் இருக்கு அப்படின்னு. அங்க எப்படி இருக்கான் பிரம்மா? அந்த இடத்துல பரமாத்மா எப்படி இருக்கான்னா அந்தர்யாமியா இருக்கான். நம்ம முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 நிலையில வந்து பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக்கொண்டு அதுல முக்கியமான ஒரு நிலை வந்து அந்தர்யாமி, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கு. அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைதான் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை, உணர்வுகள் ஒடுங்கிய நிலை. இது வந்து மூன்றாவது பரிமாணம். சரிங்களா? இந்த நாலாவது பரிமாணம் இதையும் தாண்டிய ஒரு துரியா நிலை அப்படின்னு. அந்த துரியா நிலையை பத்தி புரியறதே ரொம்ப கஷ்டம், அது அப்புறமா தனியா எடுத்துக்கலாம். அங்க சரீரத்தை கடந்த ஒரு நிலை. இப்ப நம்ம அவஸ்தால வந்து நாலாவது அவஸ்தை வந்து துரியா நிலை. அப்ப எந்த சரீரமே கிடையாது, சரீரத்தை கடந்த நிலை. சரீரமும் கான்சியஸ்னஸும் மனசும் இருந்தாதான் அனுபவம் இருக்க முடியும் இல்லையா. இந்த சரீரத்தை கடந்த இந்த நிலையில அனுபவமே கிடையாது. அப்ப என்னதான் இருக்கு? என்னவோ இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த நிலையில இந்த ஜீவனுக்கு வந்து தன்னோட பரிசுத்தமான அந்த ஆத்ம தத்துவத்துல இருக்கான். அவன் ஆத்மனா இருக்கான். அவன் ஆத்மனா இருக்கும்போது இவன் பிரம்மமா இருக்கான். புரியுதுங்களா? சோ விஸ்வன் அப்ப வந்து வைஸ்வானரன், தைஜசன் அப்ப இரண்ய கர்ப்பன், பிராக்ஞன் பிரக்ஞையோடு இருப்பவன் அந்தர்யாமி, ஆத்மா நிலையில இருக்கும்போது அவன் வந்து பிரம்மமா இருப்பான் அப்படின்னு. இந்த 4 பரிமாணங்கள், 4 விதமான உடல், 3 விதமான உடல், 4வது நிலை தான் உடலே இல்லையே. இந்த 4ஐயும் நம்ம ஓங்காரமாக இருக்கக்கூடிய அகார உகார மகர அப்படின்ற எப்படி வந்து அது 8வது ஸ்லோகத்துல இருந்துதான் நம்ம அங்க போறோம். இப்ப அங்க நம்ம போறது இல்ல. புரியுதா? இப்ப வந்து இந்த இந்த முதல் பரிமாணம் இருக்குல்ல, விழிப்பு நிலை, அதுல ஸ்தூல சரீரம், அவன் பேரு விஸ்வன். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வைஸ்வானரனா இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம இந்த 3வது ஸ்லோகத்துல பார்க்கணும். புரியுதுங்களா? மூன்றாவது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஜாகிருத
ஸ்தானக பஹிஷ்ப்ரஜ்ஞக சப்த அங்கக ஏகோன விம்சதி முகக ஸ்தூலபு வைஸ்வானரக பிரதம பாதக. பிரதம பாதம்னா முதல் பாதம், முதல் பரிமாணத்துல அவன் வைஸ்வானரனுடைய மேற்பார்வையில் இருக்கிறான். அவனோட ஸ்திதி என்ன, ஸ்தானம் என்ன, எங்க இருக்கான்? அவன் ஜாகிரத அவஸ்தையில இருக்கான். பஹிஷ்முக, அவன் இருக்கிறது வெளி உலகத்துல அவன் சஞ்சரிட்டு இருக்கான். அவன் உலகத்துடன் இணைந்து இருக்கான். பஹிஷ்முக, அந்தர்முக பஹிஷ்முக அப்படின்னு சொல்லுவான் இல்ல, வெளிப்பார்வையாக இருக்கான். அவனோட விழிப்பு நிலையோட களம் என்ன, உணர்வு, எல்லாத்தையும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். ஹி பிகம்ஸ் an எக்ஸ்பீரியன்சர். அப்போ எதை புறமுகமாக மனது வெளியில 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 போகுது, சாப்பிடுறான், தின்றான், தூங்குறான், பாக்குறான், விளையாடுறான், எல்லாம் பண்றான். So everything is outside. He is not withdrawing his consciousness from the physical body into the self. இதுதான் அந்த முதல் பரிமாணம். முதல் பரிமாணத்துல அவன் ஜாகிரத அவஸ்தையில இருக்கான், பகிர்முகமாக இருக்கான். இவன் ஏகோன விம்சதி முகக, இவனுக்கு ஏக விம்சத்தின 20, ஏக ஊனக அப்படின்னா ஒண்ணு கட்டது. 20ல ஒண்ணு கட்டு போச்சுன்னா 19 இல்லையா? சோ அந்த 19 விதமான வாயில்கள் மூலமாக இவன் இந்த உலகத்தை அனுபவிக்கிறான். அதை தவிர அவனுக்கு 7 நிலைகள் இருக்கு. இங்க நான் என்ன பத்தி பேசுறியா, இல்ல இந்த விஸ்வனை பத்தி பேசுறியா, இல்ல வைஸ்வானனை பத்தி பேசுறியா அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல கிளியரா கொடுத்திருக்கு. 3வது இடத்துல ஸ்தூலபு வைஸ்வானரக பிரதம பாதக. அப்ப இந்த ஸ்லோகம் இந்த வைஸ்வானரனை பத்தி சொல்றது. யாரு வைஸ்வானரன்? தன்னுடைய இந்த ஸ்தூல உலகத்தை, பிசிக்கல் பாடியை, ஆல் மேட்டர் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தனது உடலாக கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு வைஸ்வானரன் பேரு. அவனை பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த நிலைய பத்தி சொல்ல போறோம். யார் அது? பிரம்மன் தன்னை ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாதான் இந்த ஸ்தூலமான உலகத்துல வேலையா தேவையானதை செய்ய முடியும் இல்லையா? இப்ப ஒரு பேரண்ட்ஸே ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் கொடுக்கணும், அவனை தூங்க பண்ணணும். க்ளோஸ் சரியா? அந்த மாதிரி இறங்கி வரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைஸ்வானரன். மீண்டும் అట్లా కదనే ஓகேயா? சோ இந்த வைஸ்வானரன் தன்னுடைய ஸ்தூலமான சரீரத்தில் இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதனால அவனுக்கு 19 வாயில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 19 வாயில்களும் 7 நிலையில இருந்துட்டு அவன் செயல்படுறான். இந்த 19 அப்படின்னா அந்த அவன் பஞ்சபூத தத்துவத்துல இருக்கான் இல்லையா? அந்த பஞ்சபூதம் என்னன்னு தெரியும். அப்புறமா அவனுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு பஞ்ச கர்மேந்திரியங்கள் வேண்டி இருக்கு. நம்ம வேணும்னா இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னா பஞ்ச கர்மேந்திரியங்களும் வேண்டி இருக்கு இல்லையா? இப்போ பஞ்ச பூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் 15 ஆச்சுங்களா? இதோட மண் புத்தி சித்த அகங்காரம். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய மண் புத்தி சித்த அகங்காரத்தால அவனுக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவத்துக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுல ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்கு, அதுக்கு ஒரு சித்தம் இருக்கு, அது தான் என்ற ஒரு உணர்வும் இருக்கு. இந்த 19 முகங்களின் வாயிலாக 19 வாயில்களின் மூலமாக இந்த வைஸ்வானரன் முதல் பரிமாணத்தில் இருந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவின் முதல் பரிமாணமான
விழிப்பு நிலையில அவன் வந்து அவனை காப்பாத்தின்னு இருக்கான், அவனை பார்த்துட்டு இருக்கான். அதை தவிர அவனுக்கு 7 நிலைகள் இருக்கு. இந்த 7 நிலைகள் என்ன அப்படின்னா, அர்த்தலயும் இருக்கான், அப்புறமா அதை தவிர வாயு ரூபத்திலயும் இருக்கான், ஜல தத்துவமாகவும் விஸ்வன் இருக்கான், அதை தவிர வாயு தத்துவமாகவும், அப்புறமா வந்து வெளி தத்துவமாகவும் இந்த 5 நிலையிலயும் இருக்கான். அதை தவிர அவனோட டாப் லெவல் வந்து சொர்க்கம் அப்படின்னு பேர். சொர்க்கம்னா இந்த நரகம் சொர்க்கம் அது மாதிரி எடுத்துக்காதீங்க. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் திஸ் வைஸ்வானரன் வேர் he is not doing anything, he is not involved in anything, he is so peaceful. எப்படி நம்ம சொர்க்கத்துல நல்ல சொர்க்கம் மாதிரி தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேலைகளற்ற ஒரு இன்பமான ஒரு நிலையில் தன்னை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவன் இந்த வைஸ்வானரன். அதை தவிர அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் இல்ல, அதுக்கு வந்து கண்கள் இருக்கு, அது சூரிய சந்திரனா இருக்கு. சோ 5 நிலை, சூரிய சந்திரன் 6வது நிலை, அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அவன் தலை அப்படின்னு சொல்லுவான். இந்த வைஸ்வானரனோட தலையா இருக்கிறது வந்து சொர்க்கம். நம்ம தலை என்ன பண்றது, தட் ஓன்லி டிசைட்ஸ் இல்லையா, அதுதானே டிஸ்கிரிமினேட்டிங் பவர். இன்பமோ துன்பமோ எல்லாமே இங்கதானே, இந்த இடத்துல தான் இருக்கு. புத்தி கெட்டு போனவங்களுக்கு ஒண்ணுமே இருக்கிறது இல்லை இல்லையா. அந்த மாதிரி அந்த வைஸ்வானரன் அந்த நிலையில இருந்துட்டு தான் இந்த ஒரு வேலைகள் எல்லாம் சரி. என்ன வேலை செய்யறான், இந்த 19 வாயில்கள் மூலமாக இந்த 5 நிலைகளுக்கு இறங்கி வந்து தன்னோட ஒளிமயமான சூரிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒளிமயமான அந்த ஒரு ஆஸ்பெக்டால இந்த பிசிக்கல் வேர்ல்ட he is taking care. புரியுதுங்களா? அதுதான் வந்து 3வது நிலையில 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. பார்க்கலாம். விழிப்பு நிலையின் களம், the space, stage where it happens is உணர்வு. இந்த உணர்வு நிலையில அவன் புறமுகமாக வெளி உலகத்தின் மூலமாக அனுபவிக்கிறான். அவனுக்கு 7 அங்கங்கள் 19 வாயில்களை கொண்ட இவன் புற உலகை அனுபவிப்பவனாக இருக்கக்கூடிய இவன் பெயர் வந்து வைஸ்வானரன். ஜாகிரத ஸ்தானக பஹிஷ் பிரஜ்ஞக சப்த அங்கக ஏகோ விம்சதி முகக ஸ்தூல புக். he is also in the ஸ்தூல சரீரம். வைஸ்வானரக பிரதம பாதக. இதுதான் வந்து முதல் பரிமாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விஸ்வனை விளக்குற இந்த ஸ்லோகத்துல விழிப்பு நிலை திருப்பி நம்ம பார்த்தோம்னா, இந்த விழிப்பு நிலை நம்மளும் இந்த விழிப்பு நிலையில இந்த பஞ்ச கர்மேந்திரியங்களாலையும் ஞானேந்திரியங்களாலையும் அன்புத்தி சித்து அகங்காரத்தாலையும் இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலாலையும் நமக்கும் அந்த 19 வாயில்கள் மூலமாக தான் இந்த புற உலகை நம்ம அனுபவிக்கிறோம். எதெல்லாம் அனுபவிக்கிறோம்? the solid things like earth and all the liquid like water, which is commonly known as water, and all the heat, agni இல்லையா, அதையும் அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு வாயு தத்துவம், இந்த ஸ்பேஸ் இருக்கும், நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ் தத்துவம், இதை எல்லாமும் எடுத்துட்டு அதை தவிர நமக்கும் அந்த ஒளி இருள் பிரைட் லைட் லைக் சன்னு வேண்டி இருக்கு. அந்த ஒரு இரவு நேரத்துல அந்த குளுமையான அந்த நில ஒளியும் வேண்டியிருக்கு. இதற்கு மேல நம்மளோட புத்தியாலையும் நம்ம இதெல்லாம் கிரகிச்சிட்டு இருக்கோம். சோ விஸ்வன் இந்த நிலையில இருக்கான், வைஸ்வானரன் இந்த நிலையில இருக்கான். முதல் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மனுக்கு விஸ்வன் பேரு, முதல் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு வைஸ்வானரன் பேரு. புரியுதுங்களா? இது வந்து நம்ம ஓங்காரத்தோட சேர்த்து நம்ம மேல வந்து பார்க்கலாம். ஐ திங்க் இந்த முதல் பரிமாணத்தை நம்ம கொஞ்சம் சூ பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு. அப்புறமா வந்து நம்ம அடுத்த பரிமாணத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இல்லையா? போறோம் இல்லையா? போறோம் மாமி. இப்ப இது வந்து அருண், யூ கேன் ஸ்டாப் ரெக்கார்டிங். யாருக்குன்னா எதனா சொல்லணும் அப்படின்னாலும்